Dear students, in the unit vector calculus, we are going to see solenoidal and irrotational. Solenoidal is nothing but incompressible. Irrotational is nothing but conservative. We have a formula for solenoidal is divergent F vector equal to 0 means solenoidal. In the symbol it represents del dot F vector equal to 0. So this is solenoidal. Then irrotational, it is nothing but conservative. Curl F vector equal to 0. If you are taking curl for F vector, if you get 0 means that is irrotational or conservative. The symbol is represented by del cross F vector equal to 0. ஓகேங்களா, சாலினாய்டல்னாலும் இன்கம்ப்ரெசிபிள்னாலும் டைவர்ஜென்ட் எஃப் வெக்டார் ஈக்குவல் டு ஜீரோன்னு ப்ரூவ் பண்ணாலும் ஒன்று தான். சாலினாய்டல் இன்கம்ப்ரெசிபிள்னா ஒன்று தான், இர்ரோட்டேஷனல் கன்சர்வேட்டிவ்னா ஒன்று தான். அதுக்கு கேர்ள் எடுத்து 0 வந்துச்சுன்னா அது இர்ரோட்டேஷனல், டைவர்ஜென்ட் எடுத்து 0 வந்துச்சுன்னா சாலினாய்டல். டைவர்ஜென்ட் கிவன் வெக்டாருக்கு எப்படி டைவர்ஜென்ட் எடுக்கிறது, எப்படி கேர்ள் எடுக்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்த்துடலாம். கண்டிப்பாக இதிலிருந்து ஒரு 2 மார்க் அண்டு 8 மார்க் ரெண்டுமே வரும். ஓகே, பிஃபோர் டைவர்ஜென்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி டைவர்ஜென்ட்டுக்கும் கிரேடுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்துடலாம். இப்போது டெல் டாட் எஃப் வெக்டார்னால் அது டைவர்ஜென்ட். டாட் ப்ராடக்ட் இல்லாமல் டெல் எஃப் வெக்டார் இஸ் gradient. Gradient means first divergent formula பாருங்க. Divergent formula is dou by dou x I vector plus dou by dou y j vector plus dou by dou z k vector. Which one is multiple by f vector? F vector is given in your question. Questionல f vector கொடுத்திருப்பாங்க. For example, zi, xj and yk இப்படி கொடுத்துருக்காங்கன்னு வைங்க. இது நீங்கள் எப்படி மல்டிபிள் பண்ணணும்னா ஐக்கு ஐ மட்டும்தான் மல்டிபிள் பண்ணணும். ஐக்கு ஐ மட்டும் மல்டிபிள் பண்ணணும். அப்போ டோ பை டோ எக்ஸுக்கு இஜெட்டு ப்ளஸ் டோ பை டோ ஒய்க்கு ஜேக்கு ஜே மட்டும்தான் மல்டிபிள் பண்ணணும். யூ ஹாவ் டு மல்டிபிள் இன் த சேம் வெக்டார்ஸ். டோ பை டோ ஒய்க்கு எக்ஸு, நெக்ஸ்ட் டோ பை டோ இசட்டுக்கு கேக்கு கே தான் மல்டிபிள் பண்ணணும். The coefficient is y, k ஓட coefficient. ஸோ I, j கோட coefficients மட்டும்தான் இங்கே போட்டுக்கணும் நீங்கள். இதுக்கு பேர் டைவர்ஜென்ட். நெக்ஸ்ட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கோங்க. டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். இது எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. இந்த டேர்மை ஒய்யை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. இங்கே ஒய்யே இல்லை, அப்போ 0 ஆகிடும். டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு இசட். இசட்டுங்கிற லெட்டரே இல்லைன்னா 0 போட்டுருங்க. ஸோ த ஆன்சர் இஸ் 0. ஐக்கு ஐயை மட்டும்தான் மல்டிபிள் பண்ணணும், ஜேக்கு ஜேவை மட்டும்தான். இது வந்து டைவர்ஜென்ட். டைவர்ஜென்ட் மீன்ஸ் டெல் டாட் எஃப் வெக்டார். ஓகேங்களா, அதுவே கிரேடியன்ட்னா என்னன்னு பாருங்கள். சம்திங் கிவன் 5 ஈக்குவல் டுன்னு கொடுத்துருப்பாங்க, ஆர் எஃப் வெக்டார் ஈக்குவல் டுன்னு கொடுத்துருப்பாங்க, ஆர் ஸ்மால் எஃப் வெக்டார் ஈக்குவல் டு இங்கே என்ன வேணால் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நமக்கு இந்த டேர்ம் தான் இம்பார்ட்டண்ட். இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. சம் பாயிண்ட்ஸும் கொடுத்துருப்பாங்க. இதுக்கு கிரேடு கண்டுபிடிப்பாங்க. கிரேட் ஃபார் எக்ஸாம்பிள் 5 கொடுத்துருக்காங்கன்னு வைங்க, கிரேட் 5 ஈக்குவல் டுன்னு எழுதணும். அப்படி இல்லைன்னா ரைட் இன் தி வேர்டிங் ஃபார்ம் டெல் 5 ஈக்குவல் டுன்னு எழுதணும். இதுவும் அதே மாதிரி தான். ஃபார்முலா டோ பை டோ எக்ஸ் ஐ வெக்டார், ஒய் ஜே வெக்டார், இசட் கே வெக்டார் மல்டிப்பிளில் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் இசட் ப்ளஸ் 4x இசட் ஸ்கொயர். இது கூட தான் இதையும் மல்டிபிள் பண்ணுறோம். இப்போ என்ன பண்ணணும்னா டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். இந்த ஹோல் டேர்ம், இதில் எல்லா டேர்மையும் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா எக்ஸ் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x, ஒய்யும் இசட்டும் கான்ஸ்டன்ட், ப்ளஸ் இங்கே எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1, 4ம் இசட் ஸ்கொயரும் கான்ஸ்டன்ட், இன்டூ ஐ வெக்டார் நம்ம போட்டுக்கணும். இந்த ஐ வெக்டார் நெக்ஸ்ட்டு இந்த டேர்ம் கூட எகெயின் இது டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய். இப்போ ஒய்யை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். எல்லாமே ப்ளஸ் தான். ஒய்யை பொறுத்து பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் இசட், ஒய் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 1. ஹியர் தேர் இஸ் நோ ஒய், ஸோ அந்த டேர்ம் வந்து 0 இன்டூ ஜே வெக்டார் ப்ளஸ் எகெயின் இந்த டேர்மை டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு இந்த ஹோல் டேர்மை வித் ரெஸ்பெக்ட் டு இசட்டை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் 2z வருது. சரிங்களா, இந்த ரெண்டு டேர்மையும் செப்பரேட்டாக வித் ரெஸ்பெக்ட் டு இசட் இன்டூ கே வெக்டார் போட்டுக்கோங்க மல்டிப்பிளில்.
ஓகேங்களா. ஃபஸ்ட்டு இந்த ஹோல் டேர்மையும் கொடுத்த அந்த ஹோல் டேர்மையும் டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ், வித் ரெஸ்பெக்ட் டு ஒய், வித் ரெஸ்பெக்ட் டு இசட். அது டிஃப்ரென்ஷியேட் பண்ணதுக்கப்புறம் ஐஜேகே போடணும். அதுவே டைவர்ஜென்ட்டில் வந்து ஐக்கு ஐயை மட்டும்தான் மல்டிபிள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸு, கூட ஐஜேகே போடக்கூடாது. ஏன்னா ஐ இன்ட்டு ஐ 1 ஆகிடும். ஸோ 1ங்கிறதுனால நம்ம அதை வந்து போட வேண்டாம். ஜே இன்ட்டு ஜே 1, கே இன்ட்டு கே 1. ஸோ நோ நீட் டு ரைட் தட். அவ்வளோதான். இது வந்து டிஃப்ரென்ஷியேட் சிங்கிள் டேர்ம், இது எக்ஸை பொறுத்து ஒய்யை பொறுத்து இசட்டை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா ஹோல் டேர்மையும் தனித்தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ஐஜேகே போடணும். நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் இது வந்து டெல்ஃபை. நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு டெல்ஃபைக்கு பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. பாயிண்ட்ஸை எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணணும். ஆஃப்டர் டிஃப்ரென்ஷியேஷன் யூ ஹாவ் டு அப்ளை த பாயிண்ட். எக்ஸ் ஒய் இசட்டுக்கு எக்ஸ் ஈக்குவல் டு 1, ஒய் ஈக்குவல் டு -2, இசட் ஈக்குவல் டு -1 இந்த லைனில் கொடுங்க. இதில் அப்ளை பண்ணிங்கன்னா யூ கெட் த ஆன்சர். அப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும்? 2 into 1 2, then -4 plus 4. So +4 plus z square 1 4 into I vector plus, ஓகேங்களா, இந்த மாதிரி வேல்யூஸ் வரும். ஸோ 8I vector plus அதே மாதிரி x zக்கு வேல்யூ கொடுத்தீங்கன்னா -j vector வருது. -1 j vector -j vector plus again -2 plus ஆல்ரெடி ஒரு 8 -8. So -10 k vector. So this is del phi. So del phi is equal to 8i minus j. இப்படி தான் ஆன்சர் வரும் del phiக்கு, அதாவது கிரேட் phiக்கு. டாட் போடக்கூடாது. ஃபஸ்ட்டு இந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியணும். டாட் ப்ராடக்ட் வேறு, கிரேடியன்ட் வேறு. ஓகே, டைவர்ஜென்ட் புரிஞ்சுதுங்களா? ப்ராப்ளம் போகலாம். கொஷின் எப்படி கேட்பாங்கன்னு பாருங்கள். திஸ் இஸ் த கொஷின். The force field F equal to capital F equal to some vector function is given is solenoidal. இது solenoidal-ஆன்னு ப்ரூஃப் பண்ணன்னு சொல்கிறாங்க. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் சி. இதுலேயே ஒரு கான்ஸ்டன்ட் இருக்குது, ஏபிசிங்கிற கான்ஸ்டன்ட்ஸ் எல்லாம் வரும். சி ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. அப்படி சி ஃபைண்ட் அவுட் பண்ண சொன்னாங்கன்னா த ஃபோர்ஸ் ஃபீல்ட் இ solenoidal. இந்த ஃபோர்ஸ் ஃபீல்ட் solenoidal தான் சொல்லிட்டாங்க. யூ ஹாவ் டு ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் சி. வாட் இஸ் த solenoidal ஃபார்முலா? del dot f vector equal to 0. So del dot f 0 va. What is del dot f? Del dot f is del dot f vector equal to dou by dou x I vector dou by dou y j vector plus dou by dou z k vector into what is f vector in the question? What is f vector? yi zj c z k. yi zj c z k vector. Now multiple ஐக்கு ஐ மட்டும்தான். இந்த டேர்மை dou by dou x into y dou by dou y into j ஐஜேகேவை விட்டுட்டு எழுதுங்க. cz. இது வந்து சாலினாய்டல்னு சொன்னதுனால ஈக்குவல் டு 0 ஸ்டெப்புக்கு ஸ்டெப்பு போட்டே வாங்க. ஓகே, ஈக்குவல் டு 0 போட்டே வாங்க. டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸை பொறுத்து பண்ணால் இங்கே தேர் இஸ் நோ எக்ஸ் டேர்ம், அப்போ 0. வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் தேர் இஸ் நோ டேர்ம். With respect to z, c is constant. z பொறுத்தே differentiate பண்ணால் 1 equal to 0. So c equal to 0. We get the constant. இந்த ப்ராப்ளத்தில் வந்து the force field is solenoidal. அவங்க is solenoidalனு கொடுத்துட்டா ஃபார்முலாவே equal to 0ன்னு எழுதி பாக்ஸ் பண்ணிக்கோங்க. கான்ஸ்டன்ட் வேல்யூ ஃபைண்ட் அவுட், ஆட்டோமேட்டிக்காக கான்ஸ்டன்ட் வேல்யூ வந்துடும். இது சிம்பிள் ஸ்டெப்பு. del dot f டெல்லுக்கு பதிலாக dou by dou x by y by z. இந்த y z c z எடுத்து எழுதிட்டு with respect to x with respect to y with respect to z டிஃப்ரென்ஷியேட் பண்ணிவிட்டு ஈக்குவல் டு 0 போட்டிங்கன்னா நமக்கு கான்ஸ்டன்ட் வந்துடும். இது ஒன் டைப் ஆஃப் கொஷின். அனதர் டைப் ஆஃப் கொஷின் பாருங்கள். ப்ரூவ் தட் த கிவன் வெக்டார் இஸ் சாலினாய்டல் அண்ட் இரோட்டேஷனல் ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. சாலினாய்டல் இரோட்டேஷனல்னு ப்ரூஃப் பண்ணுறதுக்கு ஃபார்முலா del dot f vector equal to 0னா சாலினாய்டல், del dotனாலும் டைவர்ஜென்ட் எஃப்னாலும் ஒன்று தான். இரோட்டேஷனலுக்கு என்ன சொன்னால் del cross, ஓகேங்களா. இரோட்டேஷனலுக்கு del cross f vector equal to 0 or curl. ஓகே, திஸ் இஸ் த given question. அப்போது f vector equal to zi xj
yk is solenoidal ஃபஸ்ட்டு பார்க்கலாம். solenoidalக்கு del dot f vector equal to 0ங்கிற ஃபார்முலா. del dot f vector equal to என்ன, dou by dou xi dou by dou yj dou by dou z kன்னு எழுதிக்கங்க. இது ஜென்ரல். இந்த f vector வந்து கொஷினில் இருக்குது. zi xj yk ஃபஸ்ட்டு இது ஐக்கு I dou by dou x z y x jக்கு j kக்கு k term y. இதை வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணால் தேர் இஸ் நோ எக்ஸ், அப்போ 0. இதை ஒய்யை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. இது இசட்டை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. நம்மளுக்கு ஆன்சர் 0 வந்துருச்சு. del dot f vector equal to 0 வந்தால் therefore given f vector is solenoidal அப்படின்னு ப்ராப்ளத்தை முடிக்கணும். இதுவே கொஷினு solenoidalனு கேட்காம incompressible, நான் இங்கே ஆல்ரெடி சொன்ன மாதிரி proof that which one is incompressible or notன்னு கேட்பாங்க. incompressibleனு கேட்டாலும் solenoidalனு கேட்டாலும் ஒன்று தான். del dot f vector equal to 0 வந்தால் solenoidalum தான் incompressibleம் தான். வேர்டிங்ஸை மாற்றிடாதீங்க. solenoidalனாலும் incompressibleனாலும் ஒன்று தான். சேம் ஃபங்க்ஷன் irrotationalா அப்படின்னு கேட்பாங்க. ப்ரூவ் தட்னு கேட்டாங்கன்னா நீங்கள் ஈக்குவல் டு 0 இந்த ரெண்டையும் வந்து மல்டிபிள் பண்ணி ஈக்குவல் டு 0 கொண்டாந்து solenoidalனு சொல்லணும். ஆர் solenoidalனு கொடுத்து பாருங்கள், இந்த ரெண்டு சம்முக்கு டல்ல டிஃப்ரென்ஸ் பாருங்கள். solenoidalனு கொடுத்துட்டாங்க. அப்போ இது solenoidal தான், அதாவது ஈக்குவல் டு 0 தான். அதில் உள்ளே இருக்கிற ஒரு கான்ஸ்டண்ட்டை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அப்போ ஈக்குவல் டு 0 ஸ்டெப் பை ஸ்டெப் கொடுத்துட்டே வந்தால் நம்மளுக்கு ஒரு கான்ஸ்டண்ட்டோட ஆன்சர் கிடைச்சிரும். 0 தான் கிடைக்கணுன்ட்டு இல்லை, 1 2 3 கூட கிடைக்கும். சரிங்களா? அதுவே ப்ரூவ் தட்னு கேட்டாங்கன்னா நீங்கள் ஈக்குவல் டு 0 கொண்டாடணும். ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈக்குவல் டு 0 வரும். ஈக்குவல் டு 0 வந்தால் f vector is solenoidal தான் ஆர் incompressible. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி irrotational எப்படின்னு பார்த்துடலாம். irrotational means question f vector zi xj yk is irrotationalனு கேட்குறாங்க. irrotationalனாலும் கன்சர்வேட்டிவ்னாலும் ஒன்று தான். இதுக்கு ஃபார்முலா del cross f vector போடணும் ஆர் curl f vector போடணும். சரிங்களா? del cross f vectorனா டிட்டர்மினண்ட் ஆஃப் I j k vector ஃபஸ்ட் ரோவில் போட்டுக்கணும். செகண்ட் ரோவில் dou by dou x dou by dou y dou by dou z. எல்லா ப்ராப்ளத்துக்கும் இதே மாதிரி தான். ஃபஸ்ட் ரோ I j k, செகண்ட் ரோ differentiation with respect to x y z. தேர்ட் ரோ is given your question. What is question given? I ஓட coefficient z. What is the coefficient of j? X. Coefficient of k is y. Coefficients எடுத்து எழுதி now take the determinant, அதாவது cross multiple. I vector into I vectorனா first row first column விட்டுருங்க. இதை விட்டுட்டு take the cross multiple. dou by dou y இதை வந்து இந்த டேர்மை differentiate with respect to இதை y பொறுத்து differentiate பண்ணிங்கன்னா 1 மைனஸ் இந்த டேர்மை வித் ரெஸ்பெக்ட் டு இசட்டை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 0. ஓகேங்களா? இது முடிஞ்சது. மைனஸ் ஜே வெக்டார் எடுக்கும்போது மைனஸ் போட்டு தான் எடுக்கணும். இப்போது இந்த காலம் இந்த ரோவை விட்டுருங்க. அப்போது இப்படி க்ளோஸ் பண்ணிவிடுங்க. நவ் கிராஸ் மல்டிபிள் பண்ணிங்கன்னா dou by dou xக்கு ஒய்யை மல்டிபிள் பண்ணிங்கன்னா ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸை பொறுத்து பண்ணால் 0, ஏன்னா எக்ஸே இல்லை. நெக்ஸ்ட்டு இந்த டேர்ம் இசட்டை பொறுத்தே டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் கே வெக்டார். அடுத்தது கே எடுக்கிறோம். கேக்கு நேராக உள்ள காலம் ரோவை விட்டுருங்க. இப்படி விட்டுட்டு டேக் த கிராஸ் மல்டிபிள் பண்ணும்போது இந்த மல்டிபிள் dou by dou x எக்ஸை பொறுத்தே டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1, இசட்டை ஒய்யை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. இப்போ ரிமைனிங் எல்லாம் எடுத்து எழுதுங்க. I மைனஸ் ப்ளஸ் ஜே ப்ளஸ் கே
ஓகேவா? நமக்கு ஆன்சர் இதுதான் வருது. பட் நமக்கு ஆன்சர் என்ன வரணும்? கேர்ள் வெக்டார் ஈக்குவல் டு 0 வரணும். பட் ஆன்சர் நமக்கு சம்திங் வருது. திஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. இந்த வேல்யூ நாட் ஈக்குவல் டு 0 இல்லையா? அப்போ தேர்ஃபோர் த கிவன் எஃப் வெக்டார் இஸ் நாட் irrotational or not conservative அப்படின்னு ப்ராப்ளத்தை முடிக்கணும். நமக்கு இந்த கேர்ள் எடுக்கிறது புரிஞ்சுதா? இது இந்த ஃபஸ்ட்டு 2 ரோ எல்லா ப்ராப்ளத்துக்கும் ஒன்று தான். இது மட்டும் கொஷின் உள்ள கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஐஜேகேவை எடுத்து எழுதி டிட்டர்மினன்ட் எடுங்க. டிட்டர்மினன்ட் எடுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். ஆன்சர் 0 வந்தால் இர்ரோட்டேஷனல், வரலைன்னா நாட் இர்ரோட்டேஷனல். கன்சர்வேட்டிவ் இல்லைன்னா நாட் கன்சர்வேட்டிவ், ரெண்டு மீனிங் ஒன்று தான். சரிங்களா? அதுதான் வந்து இந்த ஒரே ப்ராப்ளத்தில் கிளியராக இருக்குது. சேம் கொஷின் நமக்கு 0 கிடைச்சதுனால சாலினாய்டல் ஆகுது டைவர்ஜென்ட்டில். கேர்ள் எடுக்கும்போது 0 கிடைக்காததுனால நாட் இர்ரோட்டேஷனல் ஆகுது. அட் த சேம் டைம் நாட் கன்சர்வேட்டிவ் கேட்பாங்க. இந்த ப்ராப்ளம் பாருங்கள், யூனிவர்சிட்டி கொஷின் இது. டிட்டர்மைன் த ஃபாலோயிங் வெக்டார் ஃபீல்ட் இஸ் இன்கம்ப்ரெசபிள். இந்த ஃபாலோயிங் வெக்டார் வந்து இது இன்கம்ப்ரெசபிளான்னு கேட்குறாங்க. இன்கம்ப்ரெசபிள் மீன்ஸ் டைவர்ஜென்ட் எஃப் வெக்டார் ஈக்குவல் டு 0. ஓகேங்களா? இப்போ டைவர்ஜென்ட் எஃப் வெக்டார் ஈக்குவல் டு 0ன்னு ப்ரூவ் பண்ணிவிட்டு அது வந்து இன்கம்ப்ரெசபிள், ஐ மீன் சாலினாய்டல். ஓகே, இது எப்படி எடுத்து எழுதுறது? டைவர்ஜென்ட் டோ பை அந்த சேம் கொஷின் எழுதியிருக்கேன். டோ பை டோ எக்ஸ் இன்டூ ஐ வெக்டார் plus dou by dou y into j vector plus dou by dou z into k vector into இந்த கொஷின் எடுத்து அப்படி இப்படி இங்கே எழுதுங்க. x square y z I y square j plus x y z square k. ஓகே, now மல்டிபிள் ஃபஸ்ட்டுக்கு ஃபஸ்ட்டு மல்டிபிள் பண்ணணும், செகண்டுக்கு செகண்ட், தேர்டுக்கு தேர்டை மல்டிபிள் பண்ணணும். அப்போது நம்ம இன்னும் ஈஸியாக இப்படி இன்னொரு மெத்தட் ஈஸியாக சொல்கிறேன் பாருங்கள். டோ பை டோ எக்ஸை போட்டுட்டு ஃபஸ்ட்டு டேர்மை மட்டும் எடுத்து எழுதிக்கோங்க. டோ பை டோ ஒய் போட்டு செகண்டு டேர்மை எடுத்து எழுதிக்கோங்க. டோ பை டோ இசட் போட்டுட்டு கேவோட கோஎஃபிஷியன்ட் எடுத்து எழுதிக்கோங்க. ஓகேவா? இந்த டேர்மை எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயரை பண்ணால் 2x, ரிமைனிங் டேர்ம் அப்படியே இருக்கும். இந்த டேர்மை ஒய்யை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஒய் ஸ்கொயர் பண்ணால் 2y, ரிமைனிங் டேர்ம் எக்ஸ் இசட் அப்படியே இருக்கும். இதை இசட்டை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இசட் ஸ்கொயர் பண்ணால் 2z, ரிமைனிங் xy அப்படியே இருக்கும். அப்போது ஆக மொத்தம் எல்லாமே 2xyz தான். ஆட் பண்ணால் 6xyz. இது ஆன்சர். ஆனால் இது நாட் ஈக்குவல் டு 0. அப்போ இது வந்து என்ன? கிவன் கொஷின் எஃப் வெக்டார் வந்து என்ன? நாட் இன்கம்ப்ரெசபிள். ஓகேங்களா? உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்லணும்னா டோ பை டோ எக்ஸ் ஒய் இசட் எழுதி ஃபஸ்ட்டு டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்டு டேர்மை எழுதி வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் ஒய் இசட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி 0 வந்தால் இன்கம்ப்ரெசபிள், இல்லைன்னா நாட். தட்ஸ் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.